ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி பச்சடி. இந்த இஞ்சி பச்சடி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 1/4 கிலோ இஞ்சி, வெல்லம் இனிப்புக்கு தேவையான அளவு, மிளகாய்த்தூள் தேவையான அளவு, புளி 50 கிராம், தனியாத்தூள் தேவையான அளவு, நல்லெண்ணெய் 150 ml, பெருங்காயத்தூள், உப்பு. இப்போ இந்த லாக்டவுன் டைமில் பார்த்தீங்கன்னா யாருக்குமே சளி காய்ச்சல் இதெல்லாம் வராமல், அதுவும் டைஜஷன் ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கணும். ஸோ அதுக்காக நம்ம டெய்லி இஞ்சி எடுத்துக்கணும். அதுதான் நம்ம இஞ்சி பச்சடியாகவே நம்ம டெய்லி சாப்பிட்றதுக்காக போட்டிருக்கேன். இப்போ நான் வாணலியில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நல்லெண்ணெயை விட்டு ஹீட் பண்ணிக்கலாம். அந்த நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். இதில் நம்ம நல்லெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், தேங்காய் எண்ணெய் வேறு எந்த எண்ணெயும் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நான் இஞ்சியை நல்ல தோல் செத்தி துருவி வச்சுருக்கிறேன். நீங்கள் இதை கட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கட் பண்ணிங்க அப்படின்னா அது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் இந்த மாதிரி செத்தி வச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வெந்துடும். அதுக்காகத்தான் நான் இந்த மாதிரி சீவி வச்சுருக்கிறேன். இந்த இஞ்சி எண்ணெயில் நல்லா முருவி அந்தளவுக்கு வேகிற அளவுக்கு நம்ம அதை வேக விடணும். இஞ்சி பார்த்திங்கன்னா நார்மலாகவே செரிமான கோளாறுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நல்ல பொன்னிறமாக, அதுவும் அதோட எந்த ஒரு தண்ணி இல்லாமல் அது நல்லா பொரிஞ்சு இந்த மாதிரி வரும். இதோட கண்டிஷனை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இதை இப்போ பாருங்கள், உதிர்த்தா அந்த அப்படி பொடிஞ்சு கையில் வர மாதிரியே இருக்கும். இப்போ நம்ம ஆயிலில் குக் பண்ணி வச்சுருக்கிற இந்த இஞ்சியை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த இஞ்சியோட கண்டிஷனை பாருங்கள். நம்ம பொடிக்கும் போதே எவ்வளோ பொடி பொடியாக வந்து விழுது, அந்த அளவுக்கு வேகணும். அதில் தண்ணி கண்டென்ட் எதுவுமே இல்லாமல் இருந்தால் தான் இந்த மாதிரி வரும். இப்போ இதை நம்ம அரைக்கும் போது ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம இதை பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வாணலியில் எண்ணெய் விட வேண்டாம். ஆல்ரெடி நம்ம இஞ்சி குக் பண்ணும்போது நம்ம விட்ட அதே எண்ணெய் அப்படியே இருக்கும். அந்த எண்ணெயில் தான் கடுகையும் கருவேப்பிலையும் நம்ம தாளிக்க போகிறோம். தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த இஞ்சி பேஸ்ட்டையும் அதுக்கு கூட ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இஞ்சி குக் ஆகும்போது அந்த அளவு எண்ணெய் எடுத்துக்காது, அது அப்படியே தான் இருக்கும். அதே எண்ணெயை தான் நம்ம திரும்பவும் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற இந்த புளி கரைசல் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 3/4 டம்ளர் அளவுக்கு நான் புளி தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். இஞ்சி குக் ஆகிட்டு இருக்கும் போதே இதில் நம்ம உப்பை ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ தனியாத்தூள் ஆட் பண்ண போகிறேன். தனியாத்தூள் 1.5 ஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன். மிளகாய்த்தூளும் 1.5 ஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக போடணும். ஏன்னா சில இஞ்சியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப காரமாக இருக்கும். ஆனால் நான் இங்கே வாங்கின இஞ்சியில் அந்த அளவுக்கு காரம் கிடையாது. அதனால 1.5 ஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். இது நல்லா குக் ஆகிட்டு இருக்கட்டும். இஞ்சி நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ அதோட தண்ணி எல்லாம் கொஞ்சம் சுண்டி இந்த மாதிரி கண்டிஷனுக்கு வந்ததும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். இதில் வெல்லம் ஆட் பண்ணுறது உங்களுடைய தேவைக்கு தான். அதாவது இஞ்சி காரமாக சாப்பிடணும், இஞ்சி பச்சடி காரமாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் வெல்லத்தை கம்மி பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் வெல்லத்தை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெல்லம் இஞ்சியில் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. இப்படி நம்ம கிளறிட்டே இருக்கும்போது அது பார்க்கவே கொஞ்சம் அல்வா மாதிரியே இருக்கும். அது அந்த வானிலையிலே ஒட்டாமல் அப்படியே இருக்கும். இப்போ 2 சிட்டிகை அளவு பெருங்காயத்தூளை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலக்கிங்க. பெருங்காயம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ நம்ம கடைசியாக கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். அந்த நல்லெண்ணெய் இஞ்சியில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கிளறிக்கோங்க. நான் இதில் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி குக் பண்ணியிருக்கிறதுனால இது 6 மந்த்ஸ் வரைக்கும் கெடாமல் அப்படியே இருக்கும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 6 மந்த்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜு யூஸ் பண்ணாதவங்க வெளியே 1 மந்த் வரைக்கும் கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். டெய்லி சாப்பாட்டில் நம்ம இஞ்சி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு செரிமான பிரச்சனையே வராது. சாதத்துக்கு கூட்டு பொரியல் தேவையே கிடையாது. இந்த இஞ்சி பச்சடியை வச்சு நம்ம சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு டெய்லி சாப்பாட்டில் கொஞ்சமாக இந்த இஞ்சி பச்சடி கொடுத்தா கூட செரிமான பிரச்சனை சரியாயிடும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.